ஸோ இது வந்து என்னோட ரிவிஷன் மட்டும் தான் வந்து யாருக்கும் யூஸ் ஆகாது. இது வந்து நிமோனியா சில்ட்ரன். இது வந்து நிமோனியா அப்படின்றது வந்து ஒரு பர்னிங். அதாவது நீ ஃபர்ஸ்ட் நம்ம ரால்யூல இருந்து தனி மாதிரி இருக்கும், அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது நிமோனியா. அப்போ வந்து இது பேரண்ட் வந்து வரும். அப்போ பர்னிங் லங்கோட ரால்யூல அப்படின்னு சொல்றாங்க சாட்ஜிபிடி. இங்க வந்து 5 மார்டாலிட்டியா, அண்டர் மார்டாலிட்டி வந்து மோஸ்ட் காமன். இது வந்து 5, அப்போ கிரேட்டர் தன் 5. அப்போ அண்டர் மார்டாலிட்டினா வந்து ஏஜ் வச்சு பிரிக்கலாம். சாட்ஜிபிடி என்ன வந்து ஏஜ் வச்சு பிரிச்சு எப்படின்னா வந்து லெஸ் தென் 2 months 2 to 5 years, 2 months 5 years, அதுக்கப்புறம் 5 years. லெஸ் தென் 2 அப்படின்றது வந்து நம்மளோட நியோனேட் வரான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து யார் வராங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிறக்கும்போது பர்த் இல்லையா, அப்போ வந்து குரூப் பி ஸ்டெப்டோகாக்கஸ் வருது. அதுக்கப்புறம் ஸ்டாஃபிலோகோக்கஸ் ஆரியஸும் இந்த 2ல வரும், ஈக்குவலை. அதுக்கப்புறம் வந்து 2ல இருந்து 5 அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் வரது வந்து ஸ்கூல்ல வந்து A கிளாஸ் போகும். அப்போ குரூப் ஏ ஸ்டெப்டோகாக்கஸ், குரூப் ஏ ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்றது வந்து யாரு நம்மளோட நியூமோகாக்கல் நிமோனியா. குரூப் ஏ அப்படின்றது பயோஜின்ஸ். அதுக்கப்புறம் கிரேட்டர் தன் 5 அப்படின்னா வந்து ஸ்கூல் ட்ரெஸ் இல்லாதது. அப்போ மைக்கோபிளாஸ்மா தான் வந்து ஏடிபிக்கல். இதெல்லாம் கிரேட்டர் தன் 5 இதான் வந்து சாட்ஜிபிடி சொல்றது. அதை வச்சு வந்து பார்த்துக்கோ. ஒரு ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா அதுதான் வந்து மோஸ்ட் காமன். அதாவது குழந்தைங்கள யார் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 2 to 5 இருக்கிறது வந்து யாரு நம்மளோட குரூப் ஏ அப்படின்றது வந்து நிமோகாக்கல் நிமோனியா. ஸோ நியூமோகாக்கல் நிமோனியா அதோட பேரே வந்து பிபி இருக்கிறதுனால வந்து பெனிசிலின் கொடுக்கும். அதனால அது வந்து மோஸ்ட் காமன். அப்போ நியூனிக்ஸ் வந்து பார்க்கும்போது லெஸ் தென் 2 வந்து நீ வந்து சொன்ன பர்த். அப்போ குரூப் பி, அப்போ குரூப் ஸ்டெப்டோகாக்கஸ் ஈக்குவல் வச்சுக்கோ. ஓகேவா. வைரல் வந்து RSV, ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸ். இப்போ மோஸ்ட் வந்து எக்ஸ்ரே தான் கண்டுபிடிக்கும். கிளினிக்கல் ஃபீச்சர் ஏன்னா வந்து அவ்வளவு பெருசா ஈடியாலஜிக்கல் டயக்னோசிஸ், அதாவது இந்த பாக்டீரியா தான் அப்படின்னு இல்லை. இந்த எக்ஸ்ரே வந்து இருந்தால் அந்த மாடலில் தான் வந்து ஆர்கானிசம் வரும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாட்ஜிபிடி வந்து நமக்கு சொல்ல கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் தான். எனக்கு வெளியில இருந்து உள்ளவா வந்துருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள வந்து நமக்கு வந்து ஃபீவர் வருது, அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து கஃப் வருது, அதுக்கு மேலே வந்து லங் வந்து டாக்கிபியா வருது, அதுக்கு மேலே வந்து அதோட காம்ப்ளிகேஷன் வந்து செஸ்ட் வந்து ரிட்ராக்ட் ஆகுது, அதுக்கு மேலே வர்றது வந்து நமக்கு சயோசிஸ் ஆகலாம், கிரண்டிங் ஆகும். கிரண்டிங் வந்து எனக்கு தெரியாது. ஓகேவா. இங்க வந்து சொல்லிருக்காங்க வந்து ஃபீவருக்கு கஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. எங்க ஃபாஸ்ட் பீட்டிங் வந்து அது எனக்கு தெரியாது. கிரெபிடேஷன்ஸ் ஆர் அஸ்பெக்டேஷன்ஸ் அது எனக்கு தெரியாது. கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ். ஸோ இப்போ வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் எக்ஸிபிஷன் இருக்காது. அதனால கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து 3 கலர் பிரிக்கிறாங்க. அதாவது தமிழ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து சொல்லியிருக்கு. அதாவது டாக்கிபியா. அப்போ 50 மிடில் இருக்கிறது 50, அது மேலே 60 இருக்கிறது 40. ஸோ 2 to 12. ஸோ கிரீன் இது வந்து நம்ம இது வந்து பார்க்குறோம். நிமோனியா அப்படி பார்க்கும்போது ஸோ டபிள்யூ சொன்னது வந்து ஃபாஸ்ட் பீட்டிங். இந்த ஃபாஸ்ட் பீட்டிங் வந்து அதான் நிமோனியா. அப்போ ஃபாஸ்ட் பீட்டிங் அதோட காம்ப்ளிகேஷன் இருந்தால் இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன் இல்லை, ஆனால் உங்ககிட்ட வந்து SpO2 மானிட்டரிங் இருக்கு. அது வந்து மானிட்டர் பண்ணி இதெல்லாம் நார்மல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ அந்த பாக்டீரியா ஃபுல்லாக வந்து செல்வல் இருக்கும். அந்த செல்வல் அடிக்கணும் வந்து வீட்டில் லாக்டம் அப்படிங்கிற கொடுத்து வந்து வீட்டிலேயே வந்து மேனேஜ் பண்ண சொல்லிருக்காங்க. அது ஒரு அமாக்சிசிலின் வந்து கொடுக்கும். ஓகே. ஒருவேளை வீசிங் வந்து அப்படின்னா வந்து பியூட்டாலேருந்து வந்து நமக்கு தெரியும் பீட்டா பிளாக்கர்ஸ் வருது. பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து பீட்டா டு அகானிஸ்ட் பிளாக்கர் கிடையாது, பீட்டா டு அகானிஸ்ட். அது வந்து நம்மளோட இது வந்து டைப் பண்ணுது. ஏன்னா வந்து வீஸ் அப்படின்றது வந்து பேரண்ட் டைமா, ஆனால் அங்கே இருக்கிற ப்ராங்கியூல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. வீஸ் அப்படின்னு நீ என்ன நினைக்கிற பேரண்ட் டைம் தான் அஃபெக்ட் பண்ணுது, ஏன் வந்து டியூபோட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து இந்த நிமோனியா அப்படின்றது வந்து 5 இயர்ஸ்க்கு 5 டேஸ்க்குள்ளே வந்து சரியாயிடும். 5 to 7 days ஒரு வாரம் அதுக்கு மேலே போயிடுச்சு. 2 வாரம் போச்சு. இந்தியாவில் வந்து டியூபர்குலோசிஸ் சஸ்பெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா. இப்போ அந்த மிஷின் வந்து வேலை செய்யல. ஸோ எல்லா சிம்டம்ஸ் இருக்கு. SpO2 வந்து கம்மியாக இருக்கு. டேஞ்சர் சைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. அதாவது குழந்தை வந்து டயர்டா இருக்கு, பால் குடிக்கிறது கூட டயர்டா இருக்கு, அப்போ நாட் ஃபீடிங். ஓகேவா. டான்ஸ் ஆடி ஆடி ப்ளூ கலர்ல மாறிச்சு. சைனோசிஸ் கன்வர்ஷன். இப்போ என்ன பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெர்ஷரி சென்டர் போக சொல்லுவோம். ஆனால் வரைக்கும் அப்படியே சென்டர் போக அப்படின்னா இல்லை. நம்ம வந்து மொத்த கவரேஜ் வந்து கொடுப்போம். இங்க வந்து IV அந்த டெர்ஷரி சென்டர் கேம்பசிட்டி கவரேஜ் கொடுப்போம், ஜெண்டர் மெடிசன் கவரேஜ் கொடுப்போம். ஓகேவா. இப்போ வந்து நிமோனியா நிமோனியா அப்படி பார்க்கும்போது இங்க பாரு. ஸோ எக்ஸ்ரேஸ் தான் கண்டுபிடிப்போம். ஈடியாலஜிக்கல் டிசீஸ் வந்து கிடையாது, நம்மளோட எக்ஸ்ரேஸ் தான். அப்போ ஃபுல் கன்சாலிடேஷன் அதில் கொஞ்சம் வந்து பேட்சியா வந்து மாற்றிப்போம். அதில் கொஞ்சம் வந்து டாட்ஸா இருக்கிறது வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல். ஓகேவா. ஸோ மோஸ்ட் காமன் டிபி நிமோனியா, நிமோகாக்கல் நிமோனியா, அதான் நம்மளோட ஸ்டெப்டோகாக்கல் நிமோனியா. ஸோ இது வந்து ட்ராப்லெட்னால வருது. இது செஸ்ட் எக்ஸ்ரேல வந்து சாலிட் கன்சாலிடேஷன். ஏன்னா வந்து இந்த நிமோகாக்கல் ஆர்கானிசம் அப்படின்றது வந்து உள்ள இந்த கேவிட்டிக்குள்ள வந்து கஸ் ஃபீல் ஆகுது. ஆனால் ஆர்கிடெக்சர் வந்து மெயின்டைன் ஆகுது. பிகாஸ் வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டாஃப் வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால லோவர் கன்சாலிடேஷன், செஸ்ட் எக்ஸ்ரே, ஏர் டிக்ரீஸ் ஆகுது, கிரெபிடேஷன்ஸ், ப்ராங்கியல் சவுண்ட். இது வந்து நான் வச்சுக்கணும் வந்து அதாவது இது வந்து கல் மாதிரி அடிச்சா வந்து நார்மலா வந்து நமக்கு வந்து வெசிகுலர் சவுண்ட் வரும். ஆனா இந்த கல் மாதிரி அடிச்சா இந்த ப்ராங்கியல் சவுண்ட் கொஞ்சம் லவுட் ஹார்ஷ் சாஃப்ட் ஆகும், லவுட் ஹார்ஷ் வந்து வருது. ஓகே. அந்த கல்ல வந்து பர்பஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், டல் நோட் வந்து இருக்கும். ரொம்ப டக்கு டக்குனு வராது, டல் நோட் வந்து இருக்கும். கல்ல இருந்து இடையில வந்து ரெஸ்ட் போட்டு வந்து நம்ம வச்சுக்கோ. ஓகேவா. பிபி வந்து பெனிசிலின் கொடுக்கும், செஃப் ட்ரையாக்சோல் வந்து கொடுக்கும். தேர்ட் ஜெனரேஷன் கொடுக்கணும் வந்து இது கொஞ்சம் பெனிசிலின் வந்து உங்களுக்கு அலர்ஜியா இருக்கு, பேபிக்கு அலர்ஜியா இருக்கு, இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் வந்து செஃப் ட்ரையாக்சோல். இது இங்க செஃப் ட்ரையாக்சோல், செஃப் டாக்ஸிமா. சோ ஹையர் டிசீசஸ் சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது டாக்ஸின் கொடுக்கும். ட்ரையாக்சோல் அண்ட் டாக்ஸின். ட்ரையாக்சோல் வந்து தெரிய வருது. அதனால அது வந்து லாங் ஆக்டிங் வந்து ஆக்ட் ஆகுது. டாக்ஸின் வந்து சின்ன ஷார்ட் ஆக்டிங். ஆனா எவ்வளவு பெருசா இருக்கோ எவ்வளவு குண்டா இருக்குமோ அவ்வளவு கேடு இல்லையா. அந்த மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு கேடு தான் வந்து இது வந்து அல்புமின் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால குழந்தைகளை வந்து கோனிக் வந்து காஸ் பண்ணும். ஓகே. பிகாஸ் குழந்தைங்க ஆல்ரெடி அதிகமா வந்து ஃப்ரீ பிலியபிலிட்டி வந்து பிரச்சனை இன்னும் வந்து பிரச்சனை ஆகி ஸ்டாஃபிலோகோக்கஸ் நிமோனியா அப்படி பார்க்கும்போது நம்மளோட இது வந்து பிரைமரி வந்து பயோடர் மேல வருது, செகண்டரி அப்படின்றது வந்து நீசல் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது வைரலுக்கு மேல வருது. ஓகேவா. இப்போ வந்து ஆரிஸ் வந்து கிரேப்ஸ் வச்சு நீங்க நினைச்சுக்கலாம் வந்து சர்க்கஸ் வரும். அப்போ இது வந்து ஃபுல் கன்சல்டேஷன், வந்து பேட்ச் கன்சல்டேஷன், அது ஒரு கிளாசிஃபிகேஷன். சர்க்கஸ் வருது, நிமோனியா அது ஒரு கிளாசிஃபிகேஷன். இப்போ வந்து இப்படி வந்து 65 ப்ரோசஸ் அது நம்ம கிரேப்ஸ் வந்து ப்ரோசஸ் 65 ப்ரோசஸ் அது வந்து ஒரு நிமோனியா அது கொஞ்சம் நீங்க வந்து வரணும். ஓகேவா. இது வந்து இதோட காம்ப்ளிகேஷன் நிமோனியா இது வந்து ஏன் இது வந்து டிஸ்ட்ரக்ஷன் என்சைம்ஸ் பிகாஸ் ஸ்டாஃபிலோகோக்கஸ் வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த ஆர்கிடெக்சர் மீடியா வந்து மெயின்டைன் ஆகல. அப்போ வந்து போயிட்டு நம்மளோட சிஸ்டிக் ஸ்பேசஸ்ல வந்து போகுது நியூமோதராக்ஸ் காஸ் பண்ணுது. அதே வந்து கொஞ்சம் வந்து பேட்ச் வந்து இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுல போன எம்பைமா. ஓகேவா. எம்பைமா அதே வந்து ஹார்ட்ல வந்து பியூரின் பெரிகார்டைட்டிஸ். இங்க பாரு. ஆக்சுவலி சின்ன குழந்தைங்கள நியூனேட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க போறது கிடையாது. நியூமேட்டிஸ் கிரேப்ஸ் வந்து இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இருக்க கிடையாது. அப்ப அது வந்து இருந்துச்சுனா என்ன நடக்கும்னா வந்து நம்ம என்ன சஸ்பெக்ட் பண்ணணும். இந்த 65% இந்த சஸ்பெக்ஷன் என்ன இருக்குன்னா ஸ்டெப்டோகாக்கல் ஈடியாலஜியா இருக்கும். எதுவுமே வரதுக்கு சான்ஸ் இல்ல. இங்க வந்து பீட்டா லாக்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால வந்து நம்ம ஸ்டெப்டோகாக்கஸ் ஆரியஸ் ஆப்வியஸ்லி இங்க பாரு எம்பைமா பியூரின் பெரிகார்டைட்டிஸ் அந்த கிரேப்ஸ் வந்து இதாகுதுன்னு வெச்சுக்கோங்க, ஸ்ப்ரெட் ஆகுது. பீட்டா லாக்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுனால என்ன நடக்குது, அதனால இது வந்து கவர் ப்ரொடெக்ஷன் கவர் தேவை கால்வனிக் ஆசிட் போடுறோம். ஓகேவா. செஃப்டாக்சிஸ் டாக்ஸிசிலின் இங்க பாரு இருக்கிற பெனிசிலின்லயே வந்து இது வந்து ட்ரீட் ஆகலன்னா நம்ம வந்து செஃப்டாக்சின் அப்படின்றது கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கவர் டாக்ஸிசிலின் வந்து ஸ்பெசிஃபிக் சஃபாயஸ். ஏமா இது வந்து 7 to 10 days. பாரு அங்க வந்து 5 to 7 days ஒரு வாரத்துல வந்து ரிசால்வ் ஆயிருக்கும். ஓகேவா. டே 5 ஓகேவா. அது வந்து ரிசால்வ் ஆகணும் 7 to 10 days. இப்போ இது வந்து கிரேட்டர் தன் 5 நான் சொன்ன ஸ்கூல் போற விஷயத்துல மைக்கோபிளாஸ்மா. இது வந்து ஏடிபிக்கல். ஏடிபிக்கல் அட்ரீசன் ஒன்னு வந்து என்ன மைக்கோபிளாஸ்மா செல் போடல. அப்ப வந்து அது வந்து பிளட் வந்து கொடுக்கும். இன்னொரு ஏடிபிக்கல் ஃபைண்டிங் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எக்ஸ்ரே ஃபைண்டிங் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிகாஸ் ஏடிபிக்கல் ஏன்னா கிளினிக்கல் ஃபைண்டிங் வந்து சிக்னிஃபிகன்ட் இல்லை. நம்ம வந்து வாக்கிங் நம்ம சொன்ன ஃபீவர் வந்து உள்ள இருக்கும். அப்ப இங்க வந்து ஃபீவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா. ஸ்டார்டட் ஹீமோலைசிஸ் வருது தெரியல எனக்கு, அது டவுட் இருக்கு.
இங்க வந்து கோல்ட் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ். இங்க வந்து இங்க வந்து இப்போ ஏடிபி இன்னொரு ஏடிபிஐனா ஏன் இங்க வந்து இந்த டாட் டாட் வருதுன்னா வந்து அங்க வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் ஆகுது. அப்சஸ் ஃபார்ம் ஆகுது செகண்ட்ல. ஆனா இங்க வந்து ஏன் டாட் 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 வருதுன்னா இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியா. ஏன்னா இது வந்து ஒரு இம்யூன் மீடியேட்டட் இருக்கு. அப்ப நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஏன்னா இங்க வந்து செல் கோட் இல்ல. அந்த கோட் வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. சோ இது போய் அட்டாச்மென்ட் ஆயிட்டு நம்ம இம்யூனிட்டி நம்ம அடிக்கிற மாதிரி பண்ணுது. சோ இங்க கோல்ட் அக்ளூட்டினேஷன் பாசிட்டிவ் ஹீமோலிசிஸ் காஸ் பண்ணுது. IgM ஆன்டிபாடி வந்து போகுது. ஓகேவா? அப்ப இங்க வந்து கோட்ல ஸ்கூல் போற சைல்டு A to Z வந்து படிக்கணும். அசித்ரோமைசின் அப்படின்றது வந்து நம்மளோட மேக்ரோலேட் வந்து புரோட்டீன் பேக் பண்ணுது. ஏ சாப்பிட்டு வந்து ஃபேக்டர்